Dear students, good morning. இன்னைக்கு நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு between 8 and 10 pm படிச்சு காட்டுங்க. புரியுதா? We did not attend the party. நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. We பர்சனல் ப்ரொனவுன். They helped themselves. அவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி கொண்டார்கள். Themselves reflexive pronoun. I myself completed the assignments. Myself எப்படி pronoun அடுத்து சொல்றது. நான் தான் இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன், எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்றது I myself completed the assignments. சார் இந்த செல்ஃப்னு வருது, செல்ஃப்ஸ்னு வருது, இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா எப்படி ப்ரொனவுனா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா வேற ஒரு வீடியோவில் கிளீனாக என்ன டிஃபரன்ஸோ சொல்லிருக்கேன். இப்போ கூட சொல்லணும் ஐ கான்சிடர் மை செல்ஃப், நான் என்னையே நொந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. யாரையும் வந்து கொண்டேன், என்னையே வந்து கொண்டேன் அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னோம்னா ஐ கான்சிடர் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மை செல்ஃப்ன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். A few study well. கிளாஸில் கொஞ்சம் பேர் நல்லா படிக்கிறாங்க. இன்டெஃபினிட் ப்ரொனவுன். Take either with you. வீட்டில் 2 குழந்தைங்க ரொம்ப ரோதனை பண்ணுறது அழுதுட்டு இருக்கு, யாராவது ஒருத்தர் கூட்டும் போப்போம் உன்னோட சமாளிக்கிற பசங்க அப்படின்னு சொன்னோம்னா டேக் எய்தர் வித் யூ. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். யாராவது ஒருத்தர் உன்னோட கூட்டு போ. This is the pencil which I lost yesterday. நான் நேற்று தொலைச்சன அந்த பென்சில் இதுதான். விச்ன்றது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனா ரிலேட்டிவ் ப்ரொனவுனா டவுட் வரும். வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம் சொல்லி பாருங்க. நேற்று நான் எதை தொலைத்தேனோ அந்த பேனா இதுதான். எதுவோ அது, யாரோ அவர் அப்படின்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். This is the pencil. இந்த பென்சில் தான் அது. which I lost yesterday. நான் எதை நேற்று தொலைத்தேனோ அந்த பென்சில் இதுதான். அப்போ which வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். which is your bike. உன்னுடைய பைக் எது? கேள்வி வாக்கியம். உன்னுடைய பைக் எது? அப்போ which வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். take this take this. இவற்றை எடுத்துக்கொள். இந்த these என்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இவற்றை எடுத்துக்கொள். இங்க இருக்க நிறைய வேர்டு எல்லாமே கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் வரும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்டெஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ்னு வரும். வித்தியாசம் என்னன்னா அது அந்த கிளாஸில் சொல்கிறேன். பக்கத்தில் நவுன் வந்ததுன்னா அதெல்லாம் அட்ஜெக்டிவ், பக்கத்தில் வேர்ப் வந்ததுன்னா அதெல்லாம் ப்ரொனவுன். இதெல்லாம் பாருங்க, பக்கத்தில் வேர்ப் இருக்கும் அல்லது ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஆப்ஜெக்டாக வந்தால் வேர்ப் இருக்காது பக்கத்தில். which is your bike. உன்னுடைய பைக் எது? take these. இவற்றை எடுத்துக்கொள். they quarreled one another. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டார்கள். reciprocal pronoun. one another. 7 got injured. 7 பேருக்கு காயப்பட்டது. யாருக்கு காயப்பட்டது? கொஞ்சம் பேருக்கு காயப்பட்டது அப்படின்னா a few got injured அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க. some got injured, a few got injured அப்படின்னா indefinite pronoun. நம்பர் சொல்லி சொல்றோம். 7 பேருக்கு காயப்பட்டது குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப definite numeral pronoun. that pen is mine. அந்த பேனா என்னுடையது. 7 நோட் பண்ணிட்டீங்களா? 7 definite numeral pronoun. one another, each other, one another ரெண்டும் reciprocal pronoun. they quarreled one another. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். reciprocal pronoun. take these. இவைகளை எடுத்துக்கொள். these, this, that, these, those இதெல்லாம் demonstrative pronoun. இவைகளை எடுத்துக்கொள். that pen is mine. அந்த பேனா என்னுடையது. என்னுடையது possessive pronoun. it rains. impersonal pronoun. எதெல்லாம் இயற்கையில் நடக்கிறதோ அதுக்கு impersonal pronoun it வச்சு தான் சொல்லுவோம். it rains. மழை பெய்கிறது. it thunders. இடி இடிக்கிறது. it lightens. மின்னல் மின்னுகிறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த சென்டென்ஸில் இட்டுக்கு உண்டான அர்த்தம் வராமல் ஒரு வாக்கியம் வந்ததுன்னா அந்த இட்டுக்கு என்ன பேர்? இம்பர்சனல் ப்ரொனவுன் பேர். ஆன்சர்ஸ்லாம் பார்த்துனீங்களா? ஸோ இந்த மாதிரி விச்சவர் சென்டென்ஸ் சென்டென்ஸ் படிக்கும்போது அதில் இருக்க ப்ரொனவுனை முதல்ல எதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். ப்ரொனவுன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ப்ரொனவுனே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் புரிஞ்சுட்டு ஒரு சென்டென்ஸில் இருக்க ப்ரொனவுன்லாம் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த ப்ரொனவுன் எந்த கைண்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. லிஸ்ட்டு கொடுத்துருக்க உங்களுக்கு அந்த மாடலை பார்த்து எழுதுங்க. எழுதிட்டு between 8 pm and 10 pm
படிச்சு காட்டணும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.